ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. எல்லா டிஃபன்ஸோடையும் ஒத்து போகும், குவிக்காவும் செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா? இப்ப வெள்ளை எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வெறும் சன்ன அனல் இருந்தாலே போதும், மடமடன்னு இதை வறுபட்டுடும். இப்போ இது வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷம் இந்த எள்ளு வறுபட்டு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுறதுக்குள்ள நாம கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதுக்கு தேவை, அது ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எள்ளு சூடு ஆறினதுமே மிக்சிக்கு எடுத்திருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு, இதோட 3 பல்லு பூண்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இது துளியோண்டு புளி வந்து நம்ம எலுமிச்சப்பழமும் பிழிஞ்சுக்கலாம், புளியும் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கொத்தமல்லி கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நாம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டா போதும், ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதுல வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷம் கொத்தமல்லி எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வித்தியாசமான ஒரு சட்னி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நமக்கு கருப்பு எள்ளு போட்டோம்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்ப நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, சூப்பர் சட்னி, குவிக்கான சட்னி கூட. பார்க்கலாம்.